அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி கவிதை களம், எல்லாருக்கும் தெரியும். இன்றைய தலைப்பு கொடுத்தவர் திரு செல்வா. முதல்ல நம்ம அவருக்கு கைதட்டணும். ஆனா நான் முடிச்சிடுறேன். இன்றைய நிகழ்ச்சி 1452வது நிகழ்ச்சி, கவிதை களம். தலைப்பு இலக்கின்றி பயணம். நல்ல தலைப்பா இருந்தது. அதாவது அன்னைக்கு கொடுக்கும் போதே செல்வா சொல்ல மாதிரி இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு தலைப்பு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அவரு டைப் பண்ணாரு டக்குன்னு. நான் கூட கவனிக்கல. கல்யாணி மேடம் தான் நல்ல தலைப்பு கொடுத்துருக்காரு சார்னா அப்புறம் தான் பார்த்தோம். அன்னைக்கே நைட்டே எனக்கு இவங்க மறுநாளே சொல்லிட்டாங்க, நம்ம பேருனா முத்துமாலை மேடம் நான் எழுதி முடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டு. எவ்வளவு சிரிச்சுப்பா அந்த ஒரு கவிதை தலைப்பு கொடுத்து. கொஞ்சம் அலமேல் மேடம், உங்க வாய்ஸ் தான், உங்க பிரச்சனை தான், போன் மறையாது வாய்ஸ்க்கு. ஓகே, ரைட். அதனால அருமையான தலைப்பா சரி, உடனே அந்த பேட்டெல்லாம் போட்டுட்டோம். அருமை. என்ற முதல் கவிதை நம்ம இவர் நாராயணமூர்த்தி சார் வாசிப்பாரு. சார் நீங்க ஒரு முறை வாசிங்க, நான் அதுக்குள்ள கட் அண்ட் பேஸ்ட் போட்டு அடுத்த ரெண்டாவது முறை வாசிக்கும் போது உங்களுக்கு டிஸ்பிளே போட்டு. இல்ல, ஏன்னா என்னது இதுல நான் இருக்குது இருக்கா? மக்களும் பார்ப்பாங்களா? நீங்க அதுக்கப்புறம் போடுங்க. நீங்க வணக்கம். முதல் வாய்ப்புக்கு நன்றி. இலக்கின்றி பயணம். புலவர் கவிஞர்கள்லாம் மன்னிக்கணும், தவறு இருந்தா. இலக்கின்றி பயணம். திசைகள் அறியா காற்றின் வழியில், தடங்கள் இல்லா வான்வெளி வழியில், கால்கள் நடக்கும் போக்கிலே. கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படியா? இலக்கின்றி பயணம். திசைகள் அறியா காற்றின் வழியில், தடங்கள் இல்லா வான்வெளி வழியில், கால்கள் நடக்கும் போக்கிலே என் பயணம் தொடங்குகிறது. எங்கே செல்வேன் அறியேன் நானே. எப்போது நிற்பேன் உணரேன் நானே. எங்கே செல்வேன் அறியேன் யானே. எப்போது நிற்பேன் உணரேன் நானே. முடிவை பற்றிய கவலையின்றி முன்னே நகரும் நொடிகளில் இன்பம். முடிவை பற்றிய கவலையின்றி முன்னே நகரும் நொடிகளின் இன்பம். வழி நெடுகிலும் புதிய மனிதர், வண்ண வண்ண காட்சி கோலம். வழிகள் நெடுகிலும் புதிய மனிதர், வண்ண வண்ண காட்சி கோலம். சுமைகள் ஏதும் மனமில்லாமல் சுற்றும் உலகின் அழகு போதும். சுமைகள் ஏதும் மனமில்லாமல் சுற்றும் உலகின் அழகு போதும். இலக்குகள் உருட்டும் சக்கர வாழ்வில் இடையில் கிடைக்கும் சுதந்திர காற்று. இலக்குகள் உருட்டும் சக்கர வாழ்வில் இடையில் கிடைக்கும் சுதந்திர காற்று. இலக்கின்றி போகும் வழியில்தான் இயற்கை கற்றுத்தரும் வாழ்வின் ஊற்று. இலக்கின்றி போகும் வழியில்தான் இயற்கை கற்றுத்தரும் வாழ்வின் ஊற்று. நன்றி சார். இன்னொரு முறை போடுறேன், டிஸ்பிளே போடுறேன், நீங்க அதை பார்த்தோம். அதை டிஸ்பிளே பார்த்து படிக்கட்டுமா? நான் இப்ப போட்டுறேன், மக்கள் பார்ப்பாங்கல்ல. தெரியுதா? ரைட். இலக்கின்றி பயணம். திசைகள் அறியா காற்றின் வழியில், தடங்கள் இல்லா வான்வெளி வழியில், கால்கள் நடக்கும் போக்கிலே என் பயணம் தொடங்குகிறது. எங்கே செல்வேன் அறியேன் யானே. எப்போது நிற்பேன் உணரேன் நானே. முடிவை பற்றிய கவலையின்றி முன்னே நகரும் நொடிகளில் இன்பம். வழி நடுகிலும் புதிய மனிதர், வண்ண வண்ண காட்சி கோலம். சுமைகள் ஏதும் மனமில்லாமல் சுற்றும் உலகின் அழகு போதும். இலக்குகள் உருட்டும் சக்கர வாழ்வில் இடையில் கிடைக்கும் சுதந்திர காற்று. இலக்கின்றி போகும் வழியில்தான் இயற்கை கற்றுத்தரும் வாழ்வின் ஊற்று. நன்றி. சூப்பர், அருமை. ஒரு கை தரலாம் சார் எல்லாரும். அப்ப நீங்க இலக்கின்றி பயணம் செஞ்சா நல்லதுன்றீங்க. அப்படிதான் சார் போகும் மேடம். நீங்க அப்படியே, அதாவது இலக்குங்கிறது அது நம்ம வாழ்வு எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. இலக்கோட போகும்போது கூட ஃபெயிலியர் ஆகுது. பட் இலக்கோட போனா நம்ம எதிர்பார்த்து நம்ம அதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அறிவோடு தானே இலக்கை வச்சு. டைட்டிலே இலக்கின்றி பயணம் தான். என்ன சார்? டைட்டிலே இலக்கின்றி பயணம் தான்.
நீங்க Travel without aim. லிட்ரலி அது மீனிங் எடுத்துக்கூடாது. அவர் கொடுத்த வார்த்தைகள்ல என்ன ஆ சொல்றாரோ அதுக்கு மட்டும் மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். அவர் என்ன Correct. படிச்சாரோ அதுக்கு மட்டும் அர்த்தம் இல்ல எடுத்துக்கோங்க. ஜென்ரலா சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு பொருந்தும். இந்த இந்த எல்லாத்துக்கும் பயமோட பொருந்தாது. நோக்கம் அப்படி. சில பேர் இலக்கோட தான் போகணும்னு வச்சுப்பாங்க. அது மாதிரி. நம்ம ஒண்ணு செய்யலாம். இல்ல நம்ம ஒண்ணு செய்யலாம். முதல்ல வந்து எல்லாரும் கவிதை படிச்சிட்டோம். யாருக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கடைசியா கவிதை படிச்சு முடிச்ச பிறகு வச்சுக்கலாம். அப்புறம் வச்சுக்கலாம். அது அதனால முடிஞ்சு இடையில பேசலாம். இடையில எல்லாரும் பேசாத இருந்தா நல்லது. உங்களுக்கெல்லாம் கேள்விகள் தோணுச்சுன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மறக்க மாட்டீங்க. எழுது நோட்லாம் கொண்டு வரலையே. ஒரு மொபைல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகிழ்ச்சி. நன்றி மேடம், நன்றி. தேங்க்யூ. அடுத்து யாரு? செல்வா படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். படிங்க வாங்க. உங்களுடைய அன்பான வற்புறுத்தலுக்காக நானும் அன்னைக்கே எழுதி முடிச்சிட்டேன். டைம் இருக்கா போயிட போகுதுன்ட்டு. அன்னைக்கே ஒரு மணி நேரத்துல முடிச்சிட்டேன். முடிச்சு எழுதி வாவ் வச்சுட்டு வாவ் என் வாவ். ஒய்ஃப் கிட்ட காமிச்சேன். ம். புரியுதா உனக்கு என்ன புரியுதுன்னாங்க. அப்போ புரியுதுன்னா ஓகே மற்றவங்களுக்கும் புரியும்ன்ட்டு ரிவ்யூ பண்ணிட்டேன். அப்புறம் என்னுடைய க்ளோஸான நண்பர்களுக்கு ஒரு 2-3 பேருக்கு காமிச்சேன். புரியுதான்னு கேட்டேன். புரியுதுன்னாங்க. புரியுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ. சூப்பர். ஓகே. இலக்கின்றி பயணம். திண்ணையின் ஓரத்தில் இரவு தூக்கம், எதிர்பாராமல் வரும் மழை அதை கெடுக்கும். குடைபோல் காத்த தந்தையின் தியாகம், தன் தூக்கத்தை தொலைத்த இலக்கே பயணம். அடுத்த உணவு எப்பொழுது, காத்திருந்த காலம் அப்பொழுது. இருப்பதை எல்லோருக்கும் பரிமாறி, தன் பசியை மறந்து இலக்கெது, தாயே உனது சிறப்பது. இதை கண்ட எனக்கு, தனக்கென்று வாழும் இலக்கின்றி வாழும் வாழ்க்கையே இலக்கு. இதை கண்ட எனக்கு, தனக்கென்று வாழும் இலக்கின்றி வாழும் வாழ்க்கையே இலக்கு. அனுபவம் கொடுத்த முதிர்வு, இல்லற வாழ்க்கையில் ஆன்மீக உணர்வு. அதற்கு உதவிய உனது பண்பு, உனக்கென்ற இலக்கெது. நீயும் எனது தாயே என்று உணர்ந்த தருணம் அது. தனக்கென்ற நேரத்தை எனக்காக மறந்து, என் மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சியை நினைத்து, வழிமேல் விழிவைத்த நண்பனே உனது இலக்கெது. இதை கண்ட எனக்கு, தனக்கென்று வாழும் இலக்கின்றி வாழும் வாழ்க்கை இலக்கு. இதை கண்ட எனக்கு, தனக்கென்று வாழும் இலக்கின்றி வாழும் வாழ்க்கை இலக்கு. அவ்வளோதான் சார். வாவ். எல்லாரும் கை தட்டுங்க. அமக்கலாம். செல்வா சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை. அருமை அருமை செல்வா, அருமை அருமை அருமை. ரொம்ப அருமை. மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது யார் வாசிக்கிறது? சார் நான் கவிதை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அமைச்சிருக்கீங்களா? அப்போ wait வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. அனுப்பிச்சிருக்கேன். சிவகுமார் சார் வச்சிருக்கீங்களா ஏதாச்சும்? இல்ல சார் இல்ல சார். இல்ல இல்ல. எழுதல. வேற யார்? வசந்தி மேடம் வாங்க. சார் காலைல 8 மணிக்கு எழுதின கவிதை சார் இது. வாங்க. நீங்க நேத்துல எப்பயுமே வந்து யோசிச்சுட்டு உங்க- வேண்டாம் நாளைக்கு போக ஆ, வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து 8 மணிக்கு வாக் போனேன். அப்ப எனக்கு நல்லா தோணிருச்சு. ஆஹா இதுதான் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரி. சூப்பர் சூப்பர். வாங்க. இலக்கில்லா பயணம். இலக்கில்லா பயணத்தில் நான் ஒரு வழிப்போக்கன். இலக்கில்லா பயணத்தில் நான் ஒரு வழிப்போக்கன். வீடு இல்லை வாசலும் இல்லை, வேண்டும் என்ற மனமும் இல்லை. வீடு இல்லை வாசலும் இல்லை, வேண்டும் என்ற மனமும் இல்லை. பொருள் ஈட்டவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. தேடுகின்ற எண்ணமும் இல்லை. பொருள் ஈட்டவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. தேடுகின்ற எண்ணமும் இல்லை. கடமையும் இல்லை, கவலையும் இல்லை. உடைமை என்று ஒன்றும் இல்லை. கடமையும் இல்லை, கவலையும் இல்லை. உடைமை என்று ஒன்றும் இல்லை. உறவும் இல்லை, பிரிவும் இல்லை. என் உயிர் என்று எவரும் இல்லை. உறவும் இல்லை, பிரிவும் இல்லை. என் உயிர் என்று எவரும் இல்லை. இலக்கில்லா பயணத்தில் நான் ஒரு ஞானியா? இல்லை, நான் ஒரு மாயை. அவ்வளவுதான் முடிஞ்சது. வாவ். கை தட்டலாம். அருமை மேடம். தேங்க்யூ. கை தட்டலாம். வசந்தி மேடம் கை தட்டலாம். அடுத்து யாரு? மாணிக்க சார் ரெடியா? வாங்க. ரெடி சார். வாங்க வாங்க படிங்க. இலக்கின்றி பயணம். நேர நிர்வாகத்தில் கோட்டை விட்டதில் இப்படியாக போனது. அவசர வேலைகளை மறந்ததின் விளைவு. கனவு திட்டமிடுதலின் தவறுகள் விடிந்ததோ? தெரிந்தே களனிப்பானையில் விழும் பள்ளியின் வாழ்வா? தன்னம்பிக்கை பேச்சாளன் தற்கொலை செய்த கதையா? 3 சனி திசை ஒரு வாழ்நாளில் வந்துற்றதோ? இறைவனின் கருணையும் அருளுக்கும் பஞ்சம் வந்ததோ? நிலையாமையை நம்பியதின் விளைவோ இது? அனைத்திற்கும் ஆசைப்பட்டு தினபலன் காட்டிய வழி.
முதல் கோணல் முற்றும் கோணலாய் இலக்கின்றி பயணமாய் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் தோல்விகளை நினைக்காததுவோ காதல் கொடுத்த அச்சய பாத்திர வாழ்க்கையோ இது படைத்தவன் செய்த தயாரிப்பின் தவறோ வாழ்வு சிக்கன பிடித்து பெருங்கடலை கடக்க நினைத்து வேதனைகள் தாங்கி சிலுவை நாதரை தொழுது பாவ அறிக்கையிட்டு விண்ணப்பங்களை நன்றியோடு செலுத்தி ஏற்றமிகு வாழ்வை நாளும் மனத்திரையில் கண்டு வாழ்க்கை இலக்கின்றி பயணமாகி நரகத்தில் சேர 7 பிறப்பை வேண்டாம் சாமி ஒன்றே போதும் விட்டு விடுதலையாகிடுவாய் சிட்டுக்குருவியைப் போல என்றானே கோடி செம்பன் போனால் என்ன உந்தன் குறுநகை போதுமடி என்றானே ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது போனதோ ஏந்திழையே. நன்றி, வணக்கம். வேற மாதிரி எழுதிட்டாரு சார். எஸ் மார்க்கெட். அருமை அருமை அருமை. உங்கள் பார்வை வேற மாதிரி இருந்து மகிழ்ச்சி. அடுத்து யார் பேசுறது? நான் பேசுறேன் சார். வாங்க சேவா, வாங்க. ஒரு நிமிஷம் சார். 3 கவிதை இருக்கு சார். எத்தனை சார் படிக்க? நீங்க எத்தனை வேணா படிக்கலாம். நாங்க எத்தனை கேட்போன்றது நாங்க முடிவு பண்ணுவோம். சரி சார், நான் படிக்கிறேன் சார். 3 படிங்க. இலக்கின்றிய பயணம். புதிய உறவுகள் தேடி வர இலக்கின்றிய பயணம். வாழ்வில் புதிய பூக்கள் பூக்க இலக்கின்றிய பயணம். வாழ்வில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நேசிக்க இலக்கின்றிய பயணம். வாழ்க்கை சுவாரஸ்யமாக மலர இலக்கின்றிய பயணம். வாழ்ந்து பாருங்கள். 2வது சார், இலக்கின்றிய பயணம். வாழ்க்கை கொடுத்த வழி சோகம் ஏமாற்றம். சோகமும் ஏமாற்றமும் கொடுத்த வழி தனிமை. தனிமை குடித்த வழி இலக்கின்றிய பயணம். 3வது சார், செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள், திருத்திக் கொள்ளுங்கள். ஏமாளியாக இருக்காதீர்கள், திருத்திக் கொள்ளுங்கள். திருத்திக் கொண்டால் புதிய தொடக்கம் இனிமை தரும். இலக்கின்றிய பயணம் புதிய நம்பிக்கையை விதைக்கும். காத்தால ஒரு 6 மணி 6 to 6:30 எழுதினேன் சார். கைதட்டலாம், எல்லாரும் கைதட்டலாம். சேவா அருமை அருமை சேவா. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் விடிய காலையில கவிதை விடியுது. மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க அமதா மேடம், வாங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன். இப்பயும் வெளியில போனோம். அதுக்குள்ள நான் அந்த கதையை படிச்சுட்டு போயிடலாம். போகும்போது நான் Facebookல நீங்க எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் இதை முடிச்சுட்டு போயிடுறேன். சரியா? சரி, ரொம்ப உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா உங்க எல்லாரோட அனுமதியோட பாவம் நீங்க எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கொஞ்சம் முடிச்சுட்டு ஓடிடுறேன். படிங்க மேடம். நீங்க என்ன அதெல்லாம் ஒண்ணு விளக்கமும் வேண்டாம் மேடம், படிங்க. சரி. இலக்கிலா பயணம். இலக்கை அறியாத பயணம் இருக்கலாம். இலக்கை அறியாத பயணம் இருக்கலாம். லக் இல்லாத பயணமும் இருக்கலாம். லக் இல்லாத பயணமும் இருக்கலாம். இலக்கிலா பயணம் சாத்தியமே இல்லை. இலக்கிலா பயணம் சாத்தியமே இல்லை. இலக்குகள் என்பது பறவைக்கும் உண்டு, விலங்குகளுக்கு கூட வேட்கைகள் உண்டு. இலக்குகள் என்பது பறவைக்கும் உண்டு, விலங்குக்கு கூட வேட்கைகள் உண்டு. உயிர் பறவை உடலுக்குள் இருக்கும் வரைக்கும் பறக்க துடிப்பதை மறுக்க இயலாது. உயிர் பறவை உடலுக்குள் இருக்கும் வரைக்கும் பறக்க துடிப்பதை மறுக்க இயலாது. பின்னே உள்ள எண்ணங்கள் தள்ளவே முன்னே ஓரடி எடுத்தே வைக்கிறோம். வெள்ளம் இழுக்கையில் கரையேற எண்ணியே புல்லை கூட பிடித்து ஏற துடிக்கிறோம். வெள்ளம் இழுக்கையில் கரையேற எண்ணியே புல்லை கூட பிடித்தே இழுக்கிறோம், கரையேற துடிக்கிறோம். வெந்ததை தின்று விதி வந்தால் சாவது என்பது கூட சாவை நோக்கிய பயணம்தான். வெந்ததை தின்று விதி வந்தால் சாவது என்பதை கூட சாவை நோக்கியதுதான். பசித்தவனுக்கு சோரே இலக்கு. பசித்தவனுக்கு சோரே இலக்கு. ருசித்தவனுக்கு எல்லாமே இலக்கு. ருசித்தவனுக்கு எல்லாமே இலக்கு. இருப்பவனும் இல்லாதவனும் தேடிக்கொண்டே இருப்பான். இருப்பவனும் இல்லாதவனும் தேடிக்கொண்டே இருப்பான். சுமாராய் வாழ்ந்தாலும் சுகமாய் வாழ்ந்தாலும் இதயம் எதையோ தேடி அலைகிறது.
சுமாராய் வாழ்ந்தாலும் சுகமாய் வாழ்ந்தாலும் இதயம் எதையோ தேடி அலைகிறது. நினைப்பதை அடையலாம், அடையாமலும் போகலாம். நினைப்பதை நிறுத்த யாரால் முடியும்? நினைப்பதை அடையலாம், அடையாமலும் போகலாம். நினைப்பதை நிறுத்த யாரால் முடியும்? இன்றைய தோல்வி நாளைய வெற்றி, இன்றைய வெற்றி நாளைய தோல்வி. இன்றைய தோல்வி நாளைய வெற்றி, இன்றைய வெற்றி நாளைய தோல்வி. வாழ்க்கை பயணமே இலக்கை அடையத்தான். வாழ்க்கை பயணமே இலக்கை அடையத்தான். வாழ்வினுக்கு விடியல் தேடல்கள் மட்டுமே. வாழ்வினுக்கு விடியல் தேடல்கள் மட்டுமே. நன்றி, வணக்கம். நன்றி சார். மகிழ்ச்சி மேடம், நன்றி, அருமை. உங்களுடைய பார்வைக்கு நன்றி. அடுத்து எல்லாரும் வாசித்துக்கு முன்னாடி நான் ஒரு கவிதை வாசித்துறேன், அதுக்கப்புறம் மற்றவங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூட. ஓகே, என்னுடைய கவிதை ஒரு சிறு கவிதை. மகிழ்ச்சி. இலக்கின்றி பயணம். இலக்கின்றி பயணம் இடைவிடா முயற்சி, இடையிடையே விடை தரும் வியப்பூட்டும் பயிற்சி. இலக்கின்றி பயணம் இடைவிடா முயற்சி, இடையிடையே விடை தரும் வியப்பூட்டும் பயிற்சி. தடையெல்லாம் தட்டி தட்டி உடைத்தெறிந்து, தடையெல்லாம் தட்டி தட்டி உடைத்தெறிந்து, நாளும் நடைபோட காலம் வழிவிட, நாளும் நடைபோட காலம் வழிவிட, நம்பிக்கை வேர் விட்டு தளராத மனம் வளர்த்து, நம்பிக்கை வேர் விட்டு தளராத மனம் வளர்த்து, வாழ்க்கை பயிர் வளர்த்து முன்னேற்ற பாதை அமைத்து, வாழ்க்கை பயிர் வளர்த்து முன்னேற்ற பாதை அமைத்து, ஆளும் அகிலும் ஆளும் திறன் கண்டு ஆரத்தி எடுக்கும் இவ்வுலகம். அகிலம் ஆளும் திறன் கண்டு ஆரத்தி எடுக்கும் இவ்வுலகம். நேர்த்தி செப்பனிட பூர்த்தி பூப்பூக்கும், நேர்த்தி செப்பனிட பூர்த்தி பூப்பூக்கும், வாழ்த்தி வழிவிட்டு துணை நிற்கும் இப்பேரண்டம், வாழ்த்தி வழிவிட்டு துணை நிற்கும் இப்பேரண்டம். பார்த்து பார்த்து மகிழ்ந்து மகிழ்ந்து, பார்த்து பார்த்து மகிழ்ந்து மகிழ்ந்து, நாம் அமைக்கும் புது உலகம், நாம் அமைக்கும் புது உலகம் எத்தனை எத்தனை, காண கண்கொள்ளா காட்சி தரும் இலக்கில்லா இப்பயணம், காண கண்கொள்ளா காட்சி தரும் இலக்கில்லா இப்பயணம். அவ்வளவுதான். என்னுடையது விடாமுயற்சியை வச்சு எழுதிட்டேன். சூப்பர் சார். சூப்பர் சார். நன்றி 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 நன்றி. வாங்க சார், ஆரம்பங்க சார், வாங்க. உங்களோட கவிதை நான் போடுறேன். போடுறீங்களா? அதை போடுறேன். வந்துருச்சா? வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சார். அனைவருக்கும் வணக்கம். இலக்கின்றி பயணம். மழையின் துளிகள் மண்ணில் விழுந்து மறைந்த வித்து முளைத்து வர, பூமித்தாயின் உடல் வளைந்து புதுமை கொண்டு மங்கை நின்றாள், தடுமாற்றம் அறியா தாயாய் மாறினாள். மழைத்துளிகள் மண்ணில் விழுந்து மறைந்த வித்து முளைத்து வர, பூமித்தாயின் உடல் வளைத்து புதுமை கொண்டு மங்கை நின்றாள், தடுமாற்றம் அறியா தாயாய் மாறினாள். விதை முளைத்து பெரிய மரமாய் வளர, கதை படிக்க வந்ததோ பறவை கூட்டம். விதை முளைத்து பெரிய மரமாய் வளர, கதை படிக்க வந்ததோ பறவை கூட்டம். எதை நினைத்து வந்தது அந்த பறவை கூட்டம்? நடுவர் அங்கே நடுவில் இல்லை, நன்றி சொல்லவும் ஆளும் இல்லை. இருந்தும் அவை பாடும் கவிதை ஓயவில்லை, அதற்கு கருத்து சொல்ல யாரும் இல்லை. மரமும் விருந்தாய் பறவைகளுக்கு கனிகளை மகிழ்வோடு தந்து நின்றது. மரமும் விருந்தாய் பறவைகளுக்கு கனிகளை மகிழ்வோடு தந்து நின்றது. அவைகளும் உண்டு கழித்தன, ஊர் கூடி கலைந்தன. இங்கே மழைக்கு இலக்குண்டா, மண்ணுக்கு இலக்குண்டா, விதைக்கு இலக்குண்டா,
விண்ணில் பறக்கும் பறவைக்குத்தான் இலக்குண்டா? இலக்கு என்பது மனிதன் வகுத்த எல்லை. இயற்கையின் பயணத்திலோ எல்லைகள் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லா மரத்தின் கொடையும், மனிதர்கள் கலைந்த பின்னும் தொடரும் இயற்கையும் இயற்கையின் இலக்கற்ற பயணத்தின் பேரமைதி அன்றோ. பாதை என்பது கற்பனை எனில் பயணமே இங்கு உண்மையானது. பாதை என்பது கற்பனை எனில் பயணமே இங்கு உண்மையானது. அலைந்து திரிந்து அமைதி கண்ட பின்னே மனிதன் தன்னை உணர்ந்திடுவான். அலைந்து திரிந்து அமைதி கண்ட பின்னே மனிதன் தன்னை உணர்ந்திடுவான். நன்றி, வணக்கம் சார். கைதெல்லாம் சாருக்கு எல்லாரும். நன்றி சார். அருமை சார், அருமை அருமை, நன்றி. அடுத்தது யாரு? சக்கரபாணி சார் வாசிக்கிறீங்களா? சார் நீங்க பாட்டு பேசுறீங்க, மைக் ஆன் பண்ணாத. சக்கரபாணி சார் வாங்க. இல்ல போட்டிருக்கேன், அதை போட முடியும் பாருங்க. உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு போட்டிருக்கீங்களா? ஆமா சார். சரி, அப்போ இவர் படிக்கிறீங்களா? நம்ம பேர் என்ன சாரு? செல்வகுமார் சார் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். படிங்க, நீங்க படிங்க, நான் அவருக்கு போட்டுட்டு. இலக்கின்றி பயணம். வானம் இருந்ததென்று வழியெல்லாம் பறந்திடும் வண்ணத்து பூச்சி அல்ல நாம். இலக்கை நோக்கி உயரப் பறக்கும் கழுகின் உறவினர் நாம். திசை இழந்த கப்பல் ஒன்று துறைமுகம் அடைந்ததுண்டோ? இலக்கில்லா மனிதன் ஒருவன் வரலாறு படைத்ததுண்டோ? இலக்கில்லா வாழ்வென்பது காற்றோடு கரையும் மணல் சுவடு. இலக்கு கொண்ட வாழ்வென்பது காலத்தை வெல்லும் கல்வெட்டு. இலக்கில்லா வாழ்வென்பது காற்றோடு கரையும் மணல் சுவடு. இலக்கு கொண்ட வாழ்வென்பது காலத்தை வெல்லும் கல்வெட்டு. மண்ணின் மடியில் மறைந்த விதை இருளை எண்ணவில்லை, மரமாகும் நாளையே அதன் மனதில் விதைத்தது. மண்ணின் மடியில் மறைந்த விதை இருளை எண்ணவில்லை, மரமாகும் நாளையே அதன் மனதில் விதைத்தது. பாறையின் மார்பில் ஒளி பதித்த போது அது வலியை எண்ணவில்லை, தெய்வத்தின் திருவுருவம் தன்னுள் பிறக்கிறது என்ற பெருமையை சுமந்தது. ஆறுகள் ஓடுகின்றன, அவை அவசரத்தால் அல்ல, கடலை அடைய வேண்டும் என்ற உறுதியால். பறவைகள் பறக்கின்றன, சிறகின் வலிமையால் அல்ல, கூட்டை அடைய வேண்டும் என்ற நினைவால். ஓ மனிதனே, நீ மட்டும் ஏன் திசை தெரியா மேகம் போல் காற்றின் கட்டளைக்கு கைதியாகிறாய்? காற்றின் கட்டளைக்கு கிளைகள் வளைந்து கொடுக்கும், ஆனால் கதிரவன் வரும் திசையே மலர்கள் எதிர்நோக்கும். இலக்குடையவன் காற்றின் கட்டளைக்கு அடிமையாவதில்லை, உள்ளத்தின் லட்சியத்திற்கு அரசனாவான். வில்லில் நான் பின்னோக்கி இழுக்கப்படும், அது பின்னடைவு அல்ல, பெருந்தொலைவு நோக்கிய புறப்பாடு. இரவின் இருள் விடியலை வென்றதுண்டோ? முயற்சியின் வியர்வை விதியை மாற்றாததுண்டோ? ஒரு நொடி நழுவினால் ஒரு வாய்ப்பு நழுவிடும், ஒரு வாய்ப்பு நழுவினால் ஒரு வரலாறே மாறிவிடும். எனவே காலத்தை எண்ணாதே, காலத்தால் எண்ணப்படு. வாழ்ந்த நாட்களை எண்ணாதே, வாழ்வால் மாற்றிய இதயங்களை எண்ணு. வெற்றியாளனின் பரிசு அல்ல, தோல்வியை கூட படிக்கட்டாக்கியவனின் சிகரம். ஆகவே உன் கனவை கண்களில் மட்டும் வைத்திராதே, காலடிகளில் வை. உன் லட்சியத்தை வார்த்தைகளில் மட்டும் விதைக்காதே, வாழ்க்கையில் விதை. நாளை உலகம் உன்னை பற்றி எழுத வேண்டுமென்றால் இன்று நீ உன் இலக்கை பற்றி எழுத தொடங்கு. இறுதியாக இலக்கின்றி நடப்பவன் மண்ணில் தடம் பதிப்பான், இலக்கோடு நடப்பவன் மனதில் தடம் பதிப்பான். ஆகவே பயணத்தை தொடங்கு. பாதை அழைக்கிறது என்பதற்காக அல்ல, லட்சியம் அழைக்கிறது என்பதற்காக. அப்பொழுது உன் வாழ்க்கை ஒரு பயணமாக மட்டும் இருக்காது, ஒரு தலைமுறையின் வழிகாட்டியாக மாறும். நீ நடந்த பாதையில் நாளை பலர் நடப்பார்கள், ஏனெனில் இலக்கின்றி தொடங்கிய பயணம் தடமின்றியே முடியும். இலக்குடன் தொடங்கிய பயணம் காலத்தை கடந்து வரலாறாக மாறும். தேங்க்யூ. கைதட்டலாம்.
ரிஃபாய் பாய் வாங்க, வருங்க, எப்படி இருக்கீங்க? ஓகே, அடுத்து யார் வாசிக்கிறது? சார் சக்கரபாணி சார், உங்களுக்கு எதுவும் வரல, எனக்கு நீங்க வாசித்துறீங்களா? சரிங்க, சரி. ரிஃபாய் பாய் சொல்லுங்க. நான் இன்னைக்கு இல்லைன்னா நீங்க இருக்கீங்க இங்க, நீங்க வாசிக்கலன்றது சொல்லுங்க. ஆமா, அதான் கவிதையில இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி. அலமேல் மேடம் வாங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ண போறீங்களா? டிசேபிள்டுன்னு போட்டிருக்கீங்க. வரங்க, இருங்க, நீங்க அவசரப்படுறீங்க. இப்ப பாருங்க. வந்துருச்சா? டெஸ்க்டாப் வரணும். சார் டெஸ்க்டாப் எப்படி சார் பார்க்குறது? நீங்க டெஸ்க்டாப் முதல்ல இது ஓபன் பண்ணுங்க, உங்களோட கவிதை இது ஓபன் பண்ணுங்க, பிபிடி ஷேர். பிபிடி ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேருக்கு வாங்க. எது சார்? முதல்ல ஷேர் ஸ்கிரீன் உங்க போட்டுங்க. உங்க உங்க பிபிடி ஓபன் பண்ணுங்க, இது விட்டுட்டு போயிடுங்க, ஜூம் விட்டுட்டு போயிடுங்க, பிபிடி ஓபன் பண்ணுங்க. பிபிடி போட்டுருவோம். வருதா சார்? பிபிடி ஓபன் பண்ணிட்டு இப்போ ஷேர் போடுங்க. இப்போ ஷேர் ஸ்கிரீன் வாங்க, ஜூம்க்கு வாங்க. ஷேர் போட்டேன். இப்போ பிபிடி ஓபன் பண்ணுங்க. தெரியுதா? நீங்க ஓபன் பண்ணது இருக்கு. சிச்சோ வெளில வந்துட்டேன். இருங்க இருங்க இருங்க. வெரி குட். இருங்க 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 இருங்க. ஐயோ சார், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. வந்துச்சு 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 வந்துச்சு. அவ்வளவுதான். படிச்சிருங்க. எங்க சார் வந்திருக்கா? வந்துச்சு மேடம், எங்களுக்கு தெரியுது. மேல நீங்க அப்டேட் இருக்குல்ல, நான் அதை கிளிக் பண்ணிடுங்க, அது வேண்டாம். வந்துச்சா சார்? வந்துச்சு, அவ்வளவுதான். படி. இலக்கின்றி பயணம். இது கவிதையோ வசனமோ, ஆனால் என் மனதில் எழுந்த எண்ணங்கள் ஒரு நாள் பூரா யோசிச்சு எழுதினது. இது என்னோட ஓன் ஒரிஜினல் தாட் எண்ணங்கள். வாழ்க்கை நெடு பயணம் ஒரு பெரும் கடலாகும். வாழ்க்கை நெடு பயணம் ஒரு பெரும் கடலாகும். வழிகாட்டும் பெற்றவர், துணை கிடைத்தோர் ஏராளம். சிலர் தற்காப்பு மேற்கொண்டு படகுகளில் ஏறுவார். உற்றார் உறவின்றி வேறு பலர் தோணிகளில் தொடருவார். சிலர் தற்காப்பு முறை கொண்டு படகுகளில் ஏறுவார்கள். நல்ல பெற்றவர்கள் துணை கிடைத்தோர் வழிகாட்டி செல்வார்கள். உற்றார் உறவின்றி வேறு பலர் தோணிகளில் தொடருவார். துன்பம், வறுமை, பிணி, மூப்பு புயலாக மாறி வன்மம் மிக பெற்று படகினை கோணியை சாய்க்கின்றது. துன்பம், வறுமை, பிணி, மூப்பு புயலாக மாறி வன்மம் மிக பெற்று படகினை சாய்க்கின்றது. உற்ற உதவி கொண்டு சிலர் நீந்தி கரை சேர்வார். போர்வுற்ற வேறு பலர் நீர்மூழ்கி இறக்கின்றார். உற்ற உதவி கொண்டு சிலர் நீந்தி கரை சேர்வார். சோர்வுற்ற வேறு பலர் நீர்மூழ்கி இறக்கின்றார். இதை தவிர்க்க இனியேனும் ஒரு விதி செய்வோம். இலக்கின்றி பயணத்தை தொடராமல் இருப்போம். இதை தவிர்க்க இனியேனும் ஒரு விதி செய்வோம். இலக்கின்றி பயணத்தை தொடராமல் இருப்போம். இருட்டறையில் கருப்பு நிற பூனையை தேடாமல் இயன்ற அறிவு துணை பெற்று லட்சியத்தை நாடலாம். இருட்டறையில் கருப்பு நிற பூனைதனை தேடாமல் இயன்றறிவு துணை பெற்று லட்சியத்தை நாடலாம். தனக்கென கிடைக்கும் நற்றுணையை நம்பலாம். தளர்வின்றி இளமையில் நல்ல கல்வி கற்கலாம். நூல்கள் பல படித்து நுண்ணறிவை சேர்க்கலாம். நூல்கள் பல படித்து நுண்ணறிவை சேர்க்கலாம். நுட்பத்துடன் குறிக்கோள் கொண்டு உற்சாக பயணம் செல்லலாம். நுட்பத்துடன் குறிக்கோள் கொண்டு உற்சாக பயணம் செல்லலாம். வாழ்க்கை சுமை குறையலாம். Arise, awake, stop not till the goal is reached. So goal is very important. இதற்கு தலைமகன் ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்திருக்கேன். அதனால அவர்களுக்கு நன்றி. கேட்டுக்கொண்டு பொறுமை சாதித்த நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. மேடம், தலைமகன் செல்வராஜ்.
இன்னைக்கு தானே மத்த தலைப்புல நீங்க தானே கொடுக்குறீங்க. அது இருந்தாலும் இன்னைக்கு கவிதைக்களம், தலைப்பு அவர்தானே. கூட்டாஞ்சோறு, புனித எத்தனை தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அதை பார்த்தாலே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நன்றி தோணுங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் கை தட்டலாம் மேடம்க்கு. சக்கரபாணி சார் வரீங்களா? சத்யநாராயண் சார். வாங்க சார். நல்லங்களா? தோழமைகளுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. முதல் தடவையாக இந்த கவிதை களத்தில் என்னுடைய கவிதையை படைக்கலாம் நினைக்கிறேன். இலக்கின்றி பயணம். இலக்கின்றி பயணம் என்று இழந்திடாதே மனிதனே, இலக்கை விட பயணம்தான் இயற்கையின் இனிய பாடம். இலக்கின்றி பயணம் என்று இகழ்ந்திடாதே மனிதனே, இலக்கை விட பயணம்தான் இயற்கையின் இனிய பாடம். ஆறு ஓடும், கடல் எங்கே என்று தினம் கேட்பதில்லை. காற்று வீசும், திசை எதுவென்று கணக்கிட்டு நிற்பதில்லை. ஆறு ஓடும், கடல் எங்கே என்று தினம் கேட்பதில்லை. காற்று வீசும், திசை எதுவென்று கணக்கிட்டு நிற்பதில்லை. விதை விழுந்து முளைக்கிறது, அது விழுமிடம் தேர்ந்தெடுக்காது. மலர் மலர்ந்து மனம் வீசும், மனிதரை பார்த்து மலர்வதை நிறுத்தாது. விதை விழுந்து முளைக்கிறது, அது விழுமிடம் தேர்ந்தெடுக்காது. மலர் மலர்ந்து மனம் வீசும், மனிதரை பார்த்து மலர்வதை நிறுத்தாது. நாளும் நடக்கும் பாதையில் ஒவ்வொரு அடியும் புதிய உண்மையை சொல்லும். வழியில் பார்த்த முகங்கள் எல்லாம் வாழ்க்கை புத்தகத்தில் பக்கங்களாக மாறும். நாளும் நடக்கும் பாதையில் ஒவ்வொரு அடியும் புதிய உண்மையை சொல்லும். வழியில் பார்த்த முகங்கள் எல்லாம் வாழ்க்கை புத்தகத்தில் பக்கங்களாக மாறும். தொடர்ந்து தோல்வி வந்து தட்டினாலும் துணிவின் தீபம் தோல்வியில் அணையாது. தேடல் மட்டும் நம்மிடம் இருந்தால் தென்றல் கூட துணைக்கு வரும். தொடர்ந்து தோல்வி வந்து தட்டினாலும் துணிவின் தீபம் தோல்வியில் அணையாது. தேடல் மட்டும் நம்மிடம் இருந்தால் தென்றல் கூட துணைக்கு வரும். இலக்கின்றி பயணம் என்பது இலக்கில்லாமல் வாழ்வது அன்று. வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உணர்த்திடும் அதற்கான தேடல். இலக்கின்றி பயணம் என்பது இலக்கில்லாமல் வாழ்வது அன்று. வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உணர்த்திடும் அதற்கான தேடலை. நேற்றை மறந்து நாளை நினைத்து நம்பிக்கை நெஞ்சில் பூக்கட்டும். பயணமே நம் பெரும் செல்வம், பயணியாய் மனிதன் வாழட்டும். நேற்றை மறந்து நாளை நினைந்து நம்பிக்கை நெஞ்சில் பூக்கட்டும். பயணமே நம் பெரும் செல்வம், பயணியாய் மனிதன் வாழட்டும். இன்னொரு கவிதை அப்புறமா படிக்கிறேன் சார். யாரெல்லாம் படிச்சு முடிச்சு நேரம் இருந்தா படிக்கிறேன். மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. கேட்கலாம் சார். முதல் முறையா முயற்சி செஞ்சிருக்காரு, அருமையா எழுதியிருக்காரு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து எழுதணும் சார். ஃப்ரான்டியர் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ். அதான் எங்க கவிதை உருவாகுன்னு சொல்ல முடியாது. இடம் பொருள் ஏவெல்லாம் கிடையாது. அது பாட்டுன்னு எங்க வேணும் மலைச்சுக்கோ. இப்பதானே சொன்னீங்க விதை எங்க விழுன்னு தெரியாதுன்ட்டு. அதுதான் விஷயம். அருமை அருமை. எங்க விழுந்ததுன்னு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் வரேன் சார். வாங்க மேடம். நீங்க அனுப்பிட்டீங்க, நான் அது போட்டுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு 6:45 தான் இதை எழுதினேன். கடைசி நிமிஷத்துல எழுதல எக்ஸ்பர்ட். அப்பதான் எழுதினேன். எல்லாரும் காலங்காத்தால எழுதினாங்க, எல்லாம் எழுதுன. நமக்கு நைட்டு தான் கவிதை வருது, என்ன பண்றது? இலக்கின்றி பயணம். செல்வா, ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. ஆக்சுவலா நீங்க நல்லா எழுதியிருந்தீங்க. இலக்கின்றி பயணம். நிலமகளை புரட்டி போட்டு நிகரான ஏறு 2 பூட்டி நீல வாக்கில் ஏர் இழுத்து நீரூற்றி பதமாக்கி உழுதிடுவர். நிலவு வரும் போதினிலே நித்திரை கொள்வரே. நிதமும் நித்தமும் உழைத்து நிமிர்ந்து வளர்ந்த கதிர் அறுத்து நில்லாமல் தொடர்ந்து அரிசியாக்கி நிம்மதியாக அவிச்ச இட்லியை திங்காமல் நீண்ட வாயுடைய சந்தகை மரத்தினில் நிரப்பி உலக்கை வைத்து அழுத்தி நில்லாமல் பிழிந்தெடுத்த போதினில் நீல நீளமான சந்தவை தரும் புதிர் வழி இந்த வாழ்க்கை. நீள நீளமான சந்தவை தரும் புதிர் வழி இந்த வாழ்க்கை. இலகுவாக இருப்பதை இலக்கென்று இருக்கணும் என்று சொல்லி
இலக்கொன்று இருக்கணும், இலகுவாக இருப்பதை இலக்கொன்று இருக்கணும் என்று சொல்லி இக்கட்டில் கொண்டு வந்து இருத்தி வைக்குதே இச்சமுதாயம். இலகுவாக இருப்பதை இலக்கொன்று இருக்கணும் என்று சொல்லி இக்கட்டில் கொண்டு வந்து இருத்தி வைக்குதே இச்சமுதாயம். இங்கும் அங்கும் பாதை உண்டு, இன்ப துன்பம் இரண்டும் உண்டு, இவ்வுலகின் வரையில்லா இலக்கு இன்பமே. இன்றும் என்றும் இன்பத்தை கூடவே இருத்தி இலக்கை அருகிலேயே வைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை. பேரிடலாம் தேங்க்யூ சார். எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்வை. அருமை. வாங்க சார், கோபால் ரத்ன சார் இருக்கீங்களா? சார் கோபால் ஒரு 5 மினிட்ஸ் ஓகே ஓகே. பிரசன்னா படிக்கிறீங்களா? பிரசன்னா எதனா? இல்ல சார், கேக்குறது மட்டும்தான் சார் இன்னைக்கு. ரைட்டு. சத்யநாராயணன் சார் வச்சுக்கிறீங்களா ஏதாச்சும்? சார் கேக்குறதா ஓகே. கணக்கு டீச்சர் அதே இல்ல. ஓகே. அப்புறம் மாலதி எதனா எழுதி வச்சிருக்காம? எழுதினே இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் டைம். ஓகே. எழுதினே இருக்கிறாங்க. எக்ஸ்பர்ட் எல்லாம் லைட்டா தான் எழுதும். அப்புறம் வேற யாரு சார்? சக்கரபாணி சார் வாங்க, உங்க 2வது கவிதையை படிங்க. படிச்சேன் சார். நேரம் நிறைய இருக்குங்க சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். படிங்க சார். ஏறத்தாழ முந்தின வயது போறே கொஞ்சம் கருத்துக்களை மட்டும் மாத்தி எழுதியிருக்கிறேன். பரவாயில்ல முந்தின சார், கவிதை படி. பரவாயில்ல எழுதுங்க. காற்றில் பறந்து செல்லும் விதை எங்கே விழும் என்று அதற்கு தெரியாது. அது விழும் இடம்தான் அதன் வீடு. மண்ணில் விழுந்தால் முளைத்த மரமாகலாம், கற்பாறை மேல் விழுந்தால் அல்லது ஓடும் நீரில் விழுந்தால் ஒன்றுக்கும் உதவாமல் போகலாம், அல்லது வீணாகி மக்கி போகலாம். கடலை நோக்கி போகும் நதியில் மிதக்கும் பயணிக்கும் நுரை எங்கு போய் சேரும் என்று அதற்கு தெரியாது. கடலில் கலக்கும் நேரத்தில் சீறி வந்த அலை தூக்கி வீசினால் அந்த நேரத்தில் அது போய் சேரும் இடம் அதன் வீடு. வானில் பயணிக்கும் மேகக்கூட்டம் எப்போது திரண்டு கருமேகமாகும் என அதற்கு தெரியாது. குளிர்ந்த காற்று மேகத்தை தழுவி மழையாய் பெய்யும் என்று காற்றுக்கும் மேகத்துக்கும் தெரியாது. மேகம் மழையாவது மேகத்தின் தவறல்ல. பெய்யும் மழை பாலைவனமா அல்லது சோலைவனமா என மழைக்கும் தெரியாது. நானும் அப்படித்தான். இலக்கின்றி பயணிக்கிறேன். வரைபடம் இல்லாத பாதையில், திசை காட்டி இல்லாத தென்றலில். ஒவ்வொரு அடியும் ஒரு முடிவு, ஒவ்வொரு முடிவும் ஒரு தொடக்கம். இலக்கு என்றொன்று இருந்தால் அதை அடைந்ததும் பயணம் முடிந்துவிடும். இலக்கு இல்லாத போதுதான் ஒவ்வொரு புள்ளியிலும் அழகு பிறக்கிறது. தேங்க்யூ சார். நன்றி சார். அருமை 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 அருமை. வாழ்த்துக்கள். 2 கவிதைகள், முதல் முறையாக எழுதுவதிலே 2 கவிதைகள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி. வாங்க கோபால் ரத்னம் சார். அனைவருக்கும் வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் 1452வது நிகழ்வில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு இலக்கின்றி பயணம். இன்று என் இலக்கு தலைப்புக்கு கவிதை தொடுப்பது, படிப்பது. இன்று என் இலக்கு தலைப்புக்கு கவிதை தொடுப்பது, படிப்பது. முடிவானது 3 நாட்களுக்கு முன்பு. ஆனால் வழக்கம் போல கடைசி நேரத்தில் வடித்தேன். இளம் சூடாக உங்கள் காது மடலின் வழியே செவிச்சுவை மொட்டுகளுக்கு மூளைக்குள் முழங்கட்டும் முழுவதுமாய். வாழ்வில் இலக்கின்றிய பயணம் கடலில் திசையெறியா படகை போல திரிந்தலியும் பரிதாப நிலை. பட்டவனுக்கு மட்டுமே வெளிச்சம். இலக்கை நோக்கிய பயணம் கனவு தீவுகளை உழைப்பு என்ற கலங்கரை விளக்கத்தின் துணையுடன் கால்பதிக்கும் முயற்சி. அது வெற்றியின் அடையாளம். இலக்கின்றிய பயணம் என்றும் சோர்வு தரும்.
இலக்குடன் கூடிய பயணம் இனிய சாதனை படைக்கும். இலக்குடன் கூடிய பயணம் இனிய சாதனை படைக்கும். புரிந்துகொள் ஜென்சி இளைஞனே. புரிந்துகொள் ஜென்சி இளைஞனே. வாழ்க்கை ஒரு தனித்துவமான பயணம். வாழ்க்கை ஒரு தனித்துவமான பயணம். சிறு வயதில் இலக்கினை பிடித்தால் முதுமையில் முழு வெற்றி பெறலாம். சிறு வயதில் இலக்கினை பிடித்தால் முதுமையில் முழு வெற்றி பெறலாம். ஓ இன்றைய இளைஞனே, ஓ இன்றைய இளைஞனே, தலைமுறையில் தவிப்பவனே, தலைமுறை இடைவெளியில் தவிப்பவனே, இளமையில் ஓர் இலக்கை இனம் கண்டு நித்தம் முயலு நடைபயலு. இளமையில் ஓர் இலக்கை இனம் கண்டு நித்தம் முயலு நடைபயலு. முன்னேற்றம் காண விரைவில் உச்சம் தொடுவாய் நிச்சயம். முன்னேற்றம் காண விரைவில் உச்சம் தொடுவாய் நிச்சயம். தனித்துவமானவனே, தனித்துவமானவளே, சாதனை புரியவே இம்மண்ணில் உந்தன் வாழ்க்கை பயணம். தனித்துவமானவனே, தனித்துவமானவளே, சாதனைகள் புரியவே இம்மண்ணில் உந்தன் வாழ்க்கை பயணம். மேடு பள்ளங்கள், இன்ப துன்பங்கள், கோடையும் குளிரும் கடந்துதான் இலக்கினை அடைய முடியும். மேடு பள்ளங்கள், இன்ப துன்பங்கள், கோடையும் குளிரும் கடந்துதான் இலக்கை அடைய முடியும். மறவாதே, தோளாதே, தோண்டு விடாதே. அனுபவ பாடங்களை மூத்தோரிடம் முன்னேறு விரைவில் வெற்றி நிச்சயம். அனுபவ பாடங்களை மூத்தோரிடம் கற்று முன்னேறு விரைவில் வெற்றி நிச்சயம். உன் பயணம் என்றும் இலக்கை நோக்கியே இருக்கட்டும். உன் பயணம் என்றும் இலக்கை நோக்கியே இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி ஸ்டீஃபன் சார். நன்றி MIMT. இதெல்லாம் சாருக்கு. நன்றி சார். சாருக்குன்னு ஒரு தனித்துவம் வச்சிருக்காரு. எப்படி ஆரம்பிக்கணும், எங்கெல்லாம் டச் பண்ணணும், அப்படி எப்படி எல்லாரையும் கவர் பண்ணணும். முதல்ல ஒரு அட்டகாசமான ஒரு பார்வை, அதுல ஒரு சின்ன காமெடி, நகைச்சுவை எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசினா நல்லா இருக்கா மேடம்? கல்யாணி மேடம் இதை சொன்னீங்க. இல்ல சார், இது வேற. அது வேறயா? சரி, ஓகே. அது வேறன்னு எங்களுக்கு சொன்னாதானே தெரியும். இல்ல இது அமுதாவை பத்தி வேற ஆயிடுச்சுன்ட்டு வேற ஒண்ணு. சரி, ரைட், ஓகே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. அடுத்து யாரு? மாலதி மேடம் ரெடியா? மேடம் பிஸி. இப்பதான் அவன் கவிதா இனி ஆயின்னு இருக்காங்க. வேற யார் இருக்காங்க? மேம் பண்ணு. எழுதுன மேடம் 2 லைன் தான் எழுதுன, படிக்கிற நல்லா இருக்கான்னு பாருங்க. படிங்க நீங்க. நல்லா இருக்கும், வாங்க. சோர்வாக, தனிமையில் சோர்வாக நடந்து கொண்டிருந்தேன். இடை மறித்தது ஒரு காஃபி மனம். காஃபியை அருந்திய பின் தனிமையும் இனிமையானது. அது ஏதோ எழுத வந்த இலக்கின்றி ஏதோ ஆரம்பிச்சேன், எனக்கு அது சரியா வரல. நீங்களே சிரிச்சுக்கிறீங்க, நாங்க சொல்லணும். சூப்பரா இருக்கு. ஏன் நீங்க தனியா நடந்து போனீங்க? சார் எங்க போனாரு? கூட இட்டும் போலியா இன்னைக்கு நீங்க? காபி குடிக்கிறதுக்காக தனியா போனேன். நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் சாரோட. சரி, வேற யாரு? ஐக்கு கவிதை அந்த மாதிரி வேற யாரு? வேற யாருன்னா இருக்கீங்களா மக்களே? வேற யாருன்னா இருக்கீங்களா? சரி, ஓகே. நான் ஒரு வெண்பா எழுதியிருக்கேன், அது படிச்சது. இல்ல இந்நேரம் பிரசன்னா ரெஃபைபா எல்லாம் ரெடியா இருப்பாங்க சார். அதுதான் கேட்டுட்டே இருக்கிறேன். சரி, முதல்ல நான் படிச்சது எழுதுனது அம்மாவையும் ஃப்ரெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி எழுதுறது ரொம்ப நல்லா இருந்தது. அமுதா மேடம் தத்துவமா எழுதிட்டாங்க, ரொம்ப அழகா இருந்தது. வயசு கூடி போயிட்டு இல்லம்மா. தத்துவம் அவங்க கேட்டு இருக்காங்க, மீதி எல்லாம் கேட்கல, அவங்க எழுத போயிட்டாங்க. ஆமா, இல்லம்மா, Facebookல கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். சொன்னாங்க எழுதுன யோசிச்சு எழுதுன முடியல என்னால. நல்லா இருக்குப்பா, காஃபி குடிப்போம். ஆமா, என்னுடைய பத்தி எதுவும் சொல்லுங்களே சார். என்ன விதை போட்டு இருக்கீங்க நீங்க? அருமையா விதை போட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி. அருமை 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 அருமை. சார், அதுவும் அந்த ஆத்தோட போயிட்டு அலை வரைக்கும் போயிட்டு அந்த அலை தூக்கி அடிக்குது பாரு அந்த விதைய. அத நுர போறேன். பயணம். சூப்பர் சூப்பர். ஓகே, ரைட். அடுத்தது நகருவோம்.
யாருக்கு? ஓகே, ரைட். என்ன நீங்க ஒண்ணும் இல்லை, நான் வரும்போது என்ன போடுங்க, நாங்க சும்மா பாக்குறோம். ஒரு வெண்பா தான் எழுதியிருக்கேன். அதெல்லாம் நான் எழுதுனது முதல்ல நாடோடிக்கு அது விடாமுயற்சியை சார் பத்தி விடாமுயற்சியை பத்தி திலகம். எழுதினேன். இது வந்து இது வெண்பா, இது வந்து நாடோடி. ஏன்னா நாடோடி வந்து எப்பயுமே அவனுக்கு இலக்கே இருக்காது இல்லையா, அதனால நாடோடிகளை பத்தி எழுது. விடாமுயற்சின்றது எப்பயுமே தொடர்ந்துட்டே இருக்குன்றதுக்காக அங்க ஒரு இலக்கு வேண்டான்றதுக்காக அதை எழுதினேன். இது வந்து நாடோடி. ஆதி மனிதன் அழகு பயணம். ஆதி மனிதன் அழகு பயணம். இருக்கும் இடமெல்லாம் இனிமை தவிழ. இருக்கும் இடமெல்லாம் இனிமை தவிழ. புதிய புதிய அனுபவம் காண. புதிய புதிய அனுபவம் காண. அகிலமெங்கும் கேட்ட ஓசை. அகிலமெங்கும் கேட்ட ஓசை பல பல. இரவும் பகலும் கூவும் குயிலும். இரவும் பகலும் கூவும் குயிலும் சலசலவென்று மலையோர நீர்வீழ்ச்சி. இரவும் பகலும் கூவும் குயிலும் சலசலவென்ற மலையோர நீர்வீழ்ச்சி. மாலை பொழுதில் மயங்கிய பறவைகள். மாலை பொழுதில் மயங்கிய பறவைகள் சோலை மலர்கள். மாலை பொழுதில் மயங்கிய பறவைகள் சோலை மலர்கள் அழைப்பின் பிடியில். நடந்தே கடந்த இலக்கில்லா அந்த பயணம். நடந்தே கடந்த இலக்கில்லா அந்த பயணம். கொடுத்த பெயரே பழகிய வார்த்தை இதோ நாடோடி. கொடுத்த பெயரே பழகிய வார்த்தை இதோ நாடோடி. இதோ நாடோடின்னு முடிச்சிருக்கீங்கல்ல சார்? அது கடைசியில முதல்ல படிச்சது விடாமுயற்சிக்கு படிச்சேன். ரெண்டாவது படிச்சது வந்து வெண்பாங்கத்துக்கு கடைசியில 3 வசை வர வேண்டாம்? இதோ 3 தான் நாடோடி. வருது மேடம். 3 அசை தான் மேடம் வருது. அவரெல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டிருப்பாரு அலமேலுமா. வார்த்தை வார்த்தை சார் அந்த ஸ்டீஃபன் சார் அந்த சோலை அந்த ஒண்ணு சொன்னீங்கல்ல, ஐ திங்க் தேர்ட் லைன் நினைக்கிறேன். தேர்ட் லாஸ்ட் லைன் நினைக்கிறேன். மாலை பொழுதில் மயங்கிய பறவைகள் சோலை மலர்கள் அழைப்பின் பிடியில். ஓகே, அத நீங்க வந்து மாலை பொழுதின் மயங்கிய பறவைகள் சோலை மலரின் அழைப்பின் பிடியில் பிடியில். ஆமா. அதுக்கு அடுத்த லைன் சார். நடந்தே கடந்த இலக்கில்லா அந்த பயணம். பயணம் வந்து அடுத்த லைன்ல வந்துரும். அந்த இடத்துல அடுத்த லைன் வந்துரும். நீங்க வந்து அந்த பறவையும் இதையும் கம்பைன் பண்றீங்களா சார்? அத ரெண்டையும் சேர்த்து? இல்ல இது முடிச்சிட்டேன். அதாவது என்னன்னா முதல்ல ஆதி மனிதன் நான் சொல்லிடுறேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த சோலை மலர்கள் வந்து அதுக்கப்புறம் அதாவது காலையில இருந்து எல்லாம் மலர்ந்து வாடி முடிச்சு அதுக்கப்புறம் விழுது பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுறீங்களான்னு கேட்க வந்தேன். அதாவது ஒரு இயற்கையை அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் இயற்கையை ரசிக்கிறான். போற இடத்துல இயற்கையை ரசிக்கிறான், அப்படியே நடந்து போயிடுறான்றது தான் அது. அது அந்த லாஸ்ட் லைன் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா. மாலை பொழுதில் மழங்கி, அதாவது என்ன சொல்ல வரேன்னா பல இதுதான். முன்னொரு படிக்கிறேன். ஆதி இருங்க மேடம், நான் விளக்கம் கொடுக்குறேன் சார் உங்க கவிதைக்கு. ஒரு முறை நான் படிச்சிருக்கேன், நீங்க விளக்கம் கொடுங்க. பொழுதில் மயங்கிய மலர்கள் அந்த சோலை பறவை அந்த வருது. இல்ல மேடம், மாலை பொழுதில் மயங்கிய பறவைகள் சோலை மலர்கள் அழைப்பின் பிடியில். அழகிய பிடியில். அந்த சோலை மலர்கள் மாலையில் மலரக்கூடிய மலர்கள் பிரிஸ்கா தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அந்த பிடியில இது போய் மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். சோர்ந்தது இல்ல. போயிருக்குமா? நான் சொல்றது எப்படின்னா, அந்த காலையில மலர்ந்த பூவெல்லாம் மலர்ந்து அப்படியே வாடி போச்சா, இந்த பறவைகள் அதுல போய் படுத்து தூங்கிடுச்சா? இது மாலையில தானே மலர்கள் வந்து அப்படி பறவை இழுக்குது. நீங்க எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்றீங்கல்ல. நடன்றீங்க, இசைன்றீங்க, அசைன்றீங்க, இதெல்லாம் டூ மச்சா இருக்குது. ஐ திங்க் நீங்க ரொம்ப ஹை அட்வான்ஸ்டா பேசினிருக்கீங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதுல ஒண்ணு இது இலக்கணமே பேசல செல்வா. இது ஜஸ்ட் அந்த வர்ணனை தான் பேசுறேன். சார் வெண்பால் அப்படியே கலக்கிறாரு. என்ன பண்றது? வெண்பான்றீங்க ஒண்ணுமே இப்ப நாங்கெல்லாம் இப்போ என்னத்த பண்ணோம்னு தெரியல. எங்களுக்கு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா இருந்தது. நாடோடி அப்படின்றது ஒரு இது இல்ல, இலக்கில்லா பயணம் தான் ஆகும். அத வந்து அவங்க போற பாதையில இப்படி எழுது, அவ்வளவுதான் விஷயம். அந்த பார்வை வந்து ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்போன்றதுக்காக தான் ஒரு வந்து விடாமுயற்சியும் ஒண்ணு வந்து நாடோடி.
ரெண்டு செல்வா வரி. சிம்பிளா இலக்கண சொல்ல போனா வெண்பா ஆனா வந்து சர்டன் அந்த ரூல்ஸ் இலக்கணம் இது ஃபாலோ பண்ணணும். கணக்கா போடணும், வேற ஒண்ணும் இல்ல, அப்படியே கணக்கா. நீங்கெல்லாம் இலக்கண பட்டறை பயிற்சி முகாம் முடிச்சவங்க, டிப்ளமா ஹோல்டர்ஸ். நாங்க கத்துக்கிட்டீங்க. நீங்க பேசுற லாங்குவேஜ் எங்களுக்கு புரியல, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா செல்வாவோட பார்வை ரொம்ப அழகா இருக்கு. நல்லா செல்வாக்கு இன்னொரு முறை கை தட்டலாம் எல்லாருமே. ஓ தேங்க்யூ. அது அவரோட சாயப்பட்டு தனித்துவம் ரொம்ப அருமை, அருமையா அவருடைய கவிதையும் தெரியாது அருமை. உங்ககிட்ட இல்ல அமிச்சா நீங்க ஷேர் பண்ணுவீங்களான்னு தெரியாது எனக்கு. தெரிஞ்சுதான் நான் இல்ல உங்களுக்கு முதல்ல இல்ல செல்வா, என்னன்னா நீங்க முன்னாடி அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க, நான் பார்த்துட்டு நான் கடைசி தான் பார்த்தேன். அது ஷேர் பண்ணி போடுறதுக்குள்ள நான் உங்களுக்கு முதல்ல கூப்பிட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் ஓகே. பார்த்தேன் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு. அவரு நான் செல்வகுமார் சார் கவிதையும் ரொம்ப நல்லா இருந்தது, ஆறுமுகம் சார் கவிதையும் நல்லா இருந்தது. இப்போ உங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லலாம். யார் வேணா யார கருத்துக்கள்லாம் சொல்லலாம்.